கம்புலயும் ராகிலயும் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்பவுமே புட்டு பண்ணும்போது 5 கரண்டி மாவு எடுப்பேன். ஸோ இது 3 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மாவை மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் புட்டு. நைட் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் புட்டு தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக தண்ணி தெளித்து பண்ணணும். மாவு வந்து இப்படி பிடிச்சா ஒன்றா சேரணும். உடைக்க போது ஈஸியாக உடஞ்சிடணும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடைக்க போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஹார்டாக இருக்கும் புட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ராகியோட கம்பேர் பண்ணும்போது கம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதுக்கப்புறம் நம்ம நெய், தேங்காய், அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நெக்ஸ்ட்டு ராகி வந்து நான் வந்து துணி யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போது எடுத்து கொட்ட போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து முளைக்கட்டின ராகி. ஸ்டீம் பண்ணும்போது நம்ம தேங்காய் கூட அப்படியே சேர்த்துட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சா ராகியும் ரெடி ஆகிடும்.